அதாவது சில குட்டி சார் எப்படி இருக்கீங்க? டேட்டு பார்த்தீங்கன்னா டேட் 12 காலை 8:15 ஆகுது. எங்கேயுமே லைட்டிங் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜன்னல் கிட்ட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் ஒர்க்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவீங்க. நான் இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் ஒர்க்கு கிளம்பணும். அதுக்கு முன்னாடி சின்ன விளாக் மாதிரி எடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மதுரையிலேருந்து தஞ்சாவூர் வந்ததுக்கப்புறம் விளாக் எதுவுமே போடல. இப்போ தஞ்சாவூரை சுற்றி ஒரு சின்ன ரவுண்டு போய்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன விளாகாக பார்த்துடலாம். வாங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம். கள்ளக்குட்டைஸ் வண்டி எடுத்துகிட்டு நம்ம பறக்க ஆரம்பிக்கலாம். மணி பார்த்தீங்கன்னா 8:20 ஆயிடுச்சு. காலையில் 8:20. வண்டி எடுத்துகிட்டு சின்ன ஒரு ரவுண்டு ஒன்று போயிட்டு வந்துடலாம். இது விளாக் கரெக்டாக விழுகும்னு நினைக்கிறேன். நான் அன்னைக்கு ஒரு நாள் செட் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக தான் விழுந்துச்சு. பார்க்கல அன்னைக்கும் கரெக்டாக விழுதுதானே. சில டிஷன் வந்து மதுரையிலேருந்து தஞ்சாவூர் வந்ததுக்கப்புறம் இந்த விளாகுமே போடல. ஏன்னா நேற்று வந்தோம். நேற்று கொஞ்சம் ஸ்ட்ரகிள்னால நம்மளால போட முடியல. இன்னைக்கு ஒரு விளாக் ஒன்று பார்த்துடலாம் எப்படி போகுது. என்னன்னு தெரியலங்க, மதுரையிலேருந்து அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து இங்கே அதே நினப்பாக இருக்குங்க. எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. மனசு அது போல போயிட்டு இருக்கு. பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாறும்னு நினைக்கிறேன். சில பேர் சொன்னாங்க அவர் போனதும் நல்லது தான், எத்தனை நாள் தான் அவரும் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாருன்ற மாதிரி சொன்னாங்க. அது என்னமோ என்ன கூடயே இருந்தது இல்லைன்றவனை யாராலையுமே மறக்க முடியாது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எல்லாம் நன்மைக்கு. சிலபடி சார்ந்ததாக பெரிய விளாக் ஒன்று போகணுங்க. எங்கிட்ட வெளியூர் பக்கம் போகலாம் பார்த்தா என்ன இந்த சம்பவத்து பட்ஜெட் ரொம்ப டைட் ஆயிடுச்சு. அதனால தான் அது வெளியே எங்கேயுமே போக முடியல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டோட மேரேஜ் ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன விளாக் ஒன்று எடுக்கணும். பார்க்கலாம். இங்கே பக்கத்தில் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கத்தில் தான். ஒரு சின்ன விளாக் மாதிரி எடுத்துகிட்டு அதை போஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ ஒரு 10 வீடியோக்கள் போட்டிருப்பேன். ஓகே, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் பூஸ்டப் கிடச்சா நல்லாயிருக்கும். மறக்காமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது இப்போ 2-3 பேர் பார்க்கணும், அதை கமெண்ட் பண்ணுங்களேன். நீங்கள் பண்ணுறது இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுவாது பார்க்கலாம் எப்படி வருது. எல்லாருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக அமையா போகிறது இல்லை. நீங்கள் இதை மாற்றினா கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்ல. மாற்றுறதுக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். தெரிஞ்சு முடியும் நம்பி இறங்கியாச்சு. 1 இயர்க்குள்ள ஒரு சின்னதாக ஒரு 1000 சப்ஸ்கிரைப் கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்றத பார்த்தா. இப்போ நம்ம மெடிக்கல் காலேஜ் ரோட நோக்கி போயிட்டு இருக்கோம். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்ல இருந்து நம்ம இதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம சரௌண்டிங்லேயே இருக்கோம். பெரிய இது போக நமக்கு நேரம் கிடையாது. நேரம் இருந்தால் தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியுன்றப்ப அவ்வளோ பெரிய விளாக் போகிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. கேமரா ஆங்கிள் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விளாக்ல வேஸ்டாக போயிடும். இந்த கேமராவில் ஒரு சின்ன குறைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஆப்ஷனே எல்லா கேமராலையும் இருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. இந்த ரீவைண்ட் பண்ணி பார்க்குறது, அப்புறம் கொஞ்சம் தள்ளி விட்டு பார்க்குற ஆப்ஷன்லாம் இல்லை. மொத்தமாக மூலம் தான் பார்க்கணும். என்னன்னா அடுத்த வீடியோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸாக இருக்குது, தவிர வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை நமக்கு. அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும்.
இது ஒரு குறை இல்லை, பட் மேஜராக பார்க்குறது நான் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இந்த இதில் தான் வந்து நான் வேலைக்கு சென்ற கொஞ்ச நாள்லேயே வந்து என் கூட வேலை பார்க்குறாரு. என் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், என் அண்ணான்னு சொல்லலாம். அவரோட டெத்துக்கெல்லாம் நான் வந்துருக்கேன். அப்போல்லாம் பெருசாக தெரியல. நம்ம வீட்டில் ஒரு நடந்தாலும் தெரியுது அது எவ்வளோ பெரிய வழியை ஏற்படுத்தணும். சர்வீஸ் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய விளாகாக ஒன்று பண்ணுங்க. இந்த சின்ன சின்னதாக போட்டு எனக்கு போலிக்க ஆரம்பிச்சிது. உங்களுக்கும் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். போன இடத்துக்கே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுற, பட்ஜெட் இல்லை. நம்ம ஒரு டைமை தாண்டி இதை நம்ம பண்ணுறப்ப நமக்கு 1 hour 2 hours டைம் இருக்குன்றப்ப நம்மளால் பெருசாக எங்கேயுமே போக முடியாது. அதனால தான் யாரும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாகாக ஒன்று போடணுங்க. அதான் சரி லீவ் எடுத்துகிட்டு கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு எங்கிட்ட பெருசாக போயிடலாமான்னு பார்க்குறேன். போகும், கண்டிப்பாக போகணும். போய் பார்த்துடலாம் என்னதான் ஆகுன்றது. எனக்கு தெரிஞ்சு வர 20 21 ஒரு 2 நாளைக்கு திரும்பி மதுரைக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ட்ரெயினில் போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா பட்ஜெட் இல்லை. பட்ஜெட்லன்றதை தாண்டி பார்க்கலாம் வேறு என்னென்ன இதுன்றது. பட்ஜெட்டில் அதான் ஒரு முக்கியமான காரணம். பரவாயில்ல, இந்த ரோட்டில் போக ஒரு 8 மணி தான் ஆகுது. இப்போயே ஒரு நல்ல வண்டி இதெல்லாம் இருக்குது. நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஆனாலும் எப்பவுமே வண்டி ஓட்டம் இருக்கும். இந்த ஊரில் இந்த மாதிரி இருக்காரு நிச்சயம். பட் இந்த ஊரில் நல்லா வண்டி ஓட்டம்லாம் இப்போதைக்கு இருக்குங்க. நம்ம ஊருக்கு போயிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர்லாம் சூப்பராக இருந்துச்சு. நிறைய இடத்துல விளாக் பண்ணுறதுக்குலாம் வந்து டீசெண்டாக இருந்துச்சு. கேமரா வந்து அந்த இடத்துல அல்டிமேட்டாக வந்து கிளாரிட்டி கொடுத்துச்சு. நினச்சே பார்க்கல 10,000 கேமரா வந்து ஒரு கோப்ரோ அளவுக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்குமான்னு. என்ன அந்த மைக் அட்டாச்மெண்ட் மட்டும் இருந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும். மைக் அட்டாச்மெண்ட் தான் கொஞ்சம் இதாக இருக்கே தவிர மிச்சம் எல்லாம் சூப்பராக தான் இருக்கு. புதிய சாலையை தாண்டி போயிட்டு இருக்கோம். சொல்ல மாதிரி சில குட்டிஸ் நம்ம வந்து ஊருக்கு போகும்போது இதே வேலையில் தான் போவோம். நைட் நேரம் சூப்பராக இருக்கும். அவ்வளோ வண்டி ஓட்டலாம் இருக்காதுன்றப்ப வந்து ஒரு 100 சூப்பராக க்ரூஸ் பண்ணிகிட்டே போகணும். நான் அதான் மேக்ஸிமம் 2 hours 2.5 hours வந்து ஒரு எல்லாத்தையும் தாண்டி போயிடுவேன் நான். இப்போ டிராஃபிக்கா பஸ்ஸு வந்து ஓரத்தில் விட்டு இறக்கி விடலாம். இல்லைன்னா வந்துட்டு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சில வந்து காலையில் 8 மணிக்கே நல்ல வெயிலுங்க. சுடலாம் இல்லை, பட் வெயில் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. இந்த வெயில் யாராவது கட்டுப்படுத்தி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேறு இடத்துக்கு போய் பிளாக் பண்ணுறப்ப ஒரு தனி ஃபீலாக இருக்கும். நம்ம ஆட்ட ஏதாவது பேசிக்கிட்டே போகலாம். புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்றப்ப வந்து நல்லாயிருக்கும். ஒரே இடத்த குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரி தான் இருக்கிறப்ப வந்துட்டு தான் இதாக இருக்குது. அதனால தான் நான் மேக்ஸிமம் தஞ்சாவூர்லேயே வேறு வேறு திசைகளை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நான் அப்படி தான் பண்ணுவேன். பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் ஒருத்த போனோம்னா ஹைவே வந்துடும். பரவாயில்ல, 10 நிமிஷத்தில் ஹைவேன்றதெல்லாம் செம்ம. தேர்ட்டிஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஷார்ட்ஸ் போட்டாலும் என்ன ஷார்ட்ஸ் போடுறோம்னா எனக்கும் புரிய மாட்டேன். நம்ம ரைடை எப்படி ஷார்ட்ஸ் போடுற, வேறு வேறு இடத்துக்கு போகணும்னா ரைடை போட்டு ஷார்ட்ஸ் போடலாங்க. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இருக்கிற நம்பிக்கை எதுவுமே பண்ண முடியல. சூழ்நிலை காரணம் கட்ட நான் விரும்பல. பட் எனக்கு இது போகிறத கொஞ்சமாக பாசிபிள் ஆகிட்டே போகுது. இன்னும் நம்மளை தாண்டி போகிறது புரியாதுலாம். என் ஊரில் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பேர் என்ன, ஐயோ திடீர்னு வண்டி பேர் மறந்து போச்சு, மறக்கக்கூடாது. வண்டி பேர் வந்து ஐயோ வண்டி பேர் சரியா ஞாபகம் இல்லை. அந்த வண்டி வந்து வச்சுருக்காரு. அதை வச்சு நம்ம பிளாக் பண்ணுவாங்க. கேட்டால் கொடுத்துருவான் நம்ம.
ஒரு 1 வண்டி வச்சுக்கிறோம், 4 வண்டி வச்சுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவோம். அதான் ஊருக்கு போகிறப்ப தான் அதை பற்றி பிளான் பண்ணணும். இப்போதைக்கு குட்டி குட்டி ரைடாக போயிட்டோம்னா ரைடு போயிட்டு வந்துட்டு ஒன்றா வேளாங்கண்ணி போடுங்க. வேளாங்கண்ணி போய் அதை ஒரு ரைடு பிளாக் ஒன்று போட்டு சிம்பிளாக முடிச்சிட்டோம்னா நம்மளும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்த்ததே பார்க்காம இருக்கிறதுக்கு. ஓகே செல்லக்குட்டீஸ், ஏதோ வீடியோ என் பண்ணிக்கிறேன். நான் மாதிரி மெடிக்கல் காலேஜை வந்து ரீச் பண்ணியாச்சு. நம்ம செல்லக்குட்டி சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெரியவங்க கிளிக் பண்ணி விட்டுருக்கேங்க. பாருங்கள் 10 வீடியோ போட்டு வாய்ப்பிடாது. லவ் யூ செல்லக்குட்டீஸ், பாய்.